ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், அது மாதிரி சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஒன்று போட்டுருவோம். சேனல் வலிச்சு கார்த்தின்றவர் 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண வச்சிங்கன்னா பண்ணலாம். லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன், ஒரு அமுக்கம் வைக்கிங்கன்னா 40 rupees தான் மினிமம். கம்பல் சேனலில் ரிக்வஸ்ட், சேனல் வலிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். யூடியூப்பே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரைட், அதற்கு நான் என்ன பேச போகிறேன் இப்போ? ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் போன சீசன் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் டிஃபெண்டிங் சாம்பியன், கப்பு ஜெயிச்சாங்க. அண்ட் அதில் கேப்டன் ஆடம் மார்க்ரம். எஸ், இப்போது செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது வர 10ஆம் தேதியிலேருந்து. கரெக்டாக 1 month, January 10 to February 10 6 டீம் விளையாடுது. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், டர்பன் சூப்பர் ஜாயின்ட்ஸ், MI கேப் டவுன், பால் ராயல்ஸ் அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். எல்லாமே IPL டீம் இதுதான். எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸில் வந்து ஒரு 5 புது பிளேயர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இருக்காங்க காம்பினேஷன் கிடைக்கணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச், ஓப்பனிங் மேட்ச்சை சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கூட தான் வர வேலியன் டைம் ராத்திரி 9 மணிக்கு வர January 10ஆம் தேதி. ஸோ அதோட ப்ரிவியூவில் நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு அவங்க ஸ்குவாடை கிடைக்கணும்னு சொல்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா போன சீசன் 2 வாட்டி குரூப்பில் ஜெயித்தோம். ஆமாம், ஜோபர்க் 1 டிஃபீட்டட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஒரு வாட்டி 5 விக்கெட்லேயும், செகண்ட் லீக் மேட்ச்சில் 24 ரன்லையும். ஆனால் செமிஃபைனல் அவங்ககிட்ட தோத்துட்டோம் 14 ரனில். ஆமாம், செமிஃபைனலில் நம்ம தோத்தனால சன்ரைசர்ஸ், அதுவும் நம்ம டீம் மாதிரி தானே, ஈஸ்டர்ன் கேப் ஃபைனலுக்கு போய் அவங்க ஃபைனல் ஜெயிச்சுட்டு கப் எடுத்துன்னு வந்துட்டார் ஆடம் மார்க்ரம். ஜோபர்க் எதிர 100 அடிச்சார் செமிஃபைனலில். அதுக்கப்புறம் தான் அவர் அப்படிங்கிறதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டன் ஆனதெல்லாம் IPLல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். மொத்தம் 19 பிளேயருங்க. அதில் 4 பேட்ஸ்மேன், பியூர் பேட்ஸ்மேன், 2 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர், 10 bowler. தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு போலர்ஸ் வின் டோர்னமெண்ட்டு. ஸோ தே ஹவ் 10 bowlers. அண்ட் பார்ப்போம், கடனை சில ஸ்டாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனை பார்த்துருவோம். 4 பேட்ஸ்மேன். அப்கோர்ஸ் ஃபேப் டு ப்ளஸ், அதான் கேப்டன் அவர். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் கரண்ட்லி இஸ் பிளேயிங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்சோ. அப்புறம் வெயின் மேட்சன், அவர் யாருன்னு கேட்பீங்க, இட்டலி பிளேயர். ஆமாம், அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நல்ல பேட்ஸ்மேன். அவரே எடுத்திருக்காரு. இட்டலி விளையாடுறாரு அவர், அசோசியேட் மெம்பர் அவங்க ICCயில், இட்டலி, அது விளையாடுறவர். அப்புறம் லியூஸ் டிப்ளாய், இங்கிலாந்து பிளேயரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவரும் இருக்கார் ஸ்குவாடில். 4 பேட்ஸ்மேன். ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம், மொயின் அலி அவர் இருக்கார். போன சீசன் அவர் எடுத்தாங்க, ஆனால் அவர் இங்கே விளையாடலை. ஏன் விளையாடனா, அதே நேரத்தில் UAEயில் நடந்தது இன்டர்நேஷ்னல் T20 லீக்னு. ஆமாம், UAEயில் வந்து துபாய், அபுதாபி, ஷார்ஜான்னு. அதில் ஷார்ஜா வாரியர்ஸ்க்கு இவர் தான் கேப்டன், மொயின் அலி. ஸோ போன சீசன் அது விளையாடுறேன், நான் இது விளையாடலன்னு அங்கே போனார். ஆனால் இந்த வாட்டி அது வேணான்னு இங்கே வந்துட்டார். ஸோ UAE லீக்கில் அவர் இல்லை. UAE லீகே 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருக்க MI எமிரேட்ஸ், மும்பை இந்தியன் எமிரேட்ஸ் எல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ மொயின் அலி திரும்பி இங்கே வந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இந்த டீம். மொயின் அலி இருக்கார் இதில். அண்ட் அஃப்கோர்ஸ் IPLலையும் அவர் தான் உங்களுக்கு தெரியும், CSK. அப்புறம் டேவிட் வீஸ், அவர் வந்து நமீபியா பிளேயர், வெரி குட் ஆல்ரவுண்டர், ரைட் ஆம் பாஸ் பவுலர். அவர் 49 T20 விக்கெட் எடுத்திருக்காரு, 454 ரன் அடிச்சிருக்காரு. T20லே சொல்கிறேன். 250, 28 4, 18 6 அடிச்சிருக்காரு T20ல. டேவிட் வீஸ் குட் பிளேயர். அப்புறம் இன்னொரு ஆல்ரவுண்டர் பார்த்தா கைல் செமன்ஸ், அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான். அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் நல்ல பிளேயர். அவர் மொத்தம் 3 ஆல்ரவுண்டர், 4 பேட்ஸ்மேன், 2 விக்கெட் கீப்பர். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரொனான் ஹாமன், அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் தான், 20 வயசு தான் ஆகுது, யங் டேலண்ட்டு. அண்ட் போக போக தான் பார்க்கணும் அது எந்த அளவுக்கு இவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. புதுசாக இப்போ தான் எடுத்திருக்காங்க 5 பேரில் இவர் ஒன்று. வெயின் மேடிசன் முதல்ல சொன்னாலே பேட்ஸ்மேன், அவரையும் அவர் எடுத்திருக்காங்க, நியூவாக எடுத்தது ரெக்ரூட்டில் 2 ஆச்சு. அப்புறம் இன்னொரு விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா டொனாவன் பெரேரா, அவர் விக்கெட் கீப்பர் அப்படிம்பீங்க, அவர் எல்லாம் பண்ணுவார். அவர் AB de Villiers மாதிரி. போன சீசன் போலராக விளையாண்டார். அவர் ஆஃப் ஸ்பின் போலிங் நல்லா பண்ணுவார், விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் அவர் இருக்கார். 2 விக்கெட் கீப்பில் அவர் ஒன்று, டொனாவன் பெரேரா. போக போக தான் தெரியும் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரா, போலிங் பண்ண போகிறாரா என்னன்னு. போலருக்கு வரும். அங்கே தான் 10 bowlerல 7 ஃபாஸ்ட் பாலர், 3 ஸ்பின்னர். 3 ஸ்பின்னர் இம்ரான் தாயர் தெரியும், அவர் CSK லெக் ஸ்பின்னர். அவர் இருக்கார். அவர் 40+ ஏஜ் ஆயிடுச்சு, பட் இஸ் வெரி குட் பிளேயர். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கார், ஜாயிர் கான், அவர் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர், அவர் இருக்கார். அப்புறம் ஆரன் பங்கிசோ, அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர் வச்சுருங்க. பியூர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா 7 ஃபாஸ்ட் பாலர் கிடக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மர் நாண்ட்ரே பர்ஜர், தெரிஞ்சிருக்கணும் எனக்கு. ரீசெண்டாக இந்தியாவுக்கு எதிராக கூட ஸ்கோர் பர்ஃபார்ம் பண்ணார். ஆமாம், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வேறு அவர், வெரி குட் பிளேயர், யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அப்புறம் ஜெரால்ட் கோட்ஸ்கி, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பேரை. அவர் இருக்கார், அவர் ரைட் ஆர்ம் பாஸ் பாலர். அப்புறம் லிசார்ட் வில்லியம்ஸ், செபனேலோ மகானியா, அவர் ரொமாரியோ ஷெப்பர்ட், அவர் மும்பை இந்தியன்ஸ் கூட எடுத்திருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கு முதல்ல இவர் தான் எடுத்தாங்க. நல்ல வேலை இவரை கேப்டன் சொல்லல மும்பை இந்தியன்ஸு. ஹார்திக் பாண்டியானா அது கூட இப்போ இன்ஜுரி அது இது போயிட்டு இருக்கு, அது போக பார்ப்போம்.
மும்பை இந்தியன்ஸ் யார் லீட் பண்ண போகிறான்னு. இந்த ரொமேரியோ ஷெப்பர்டு இங்கே எடுத்திருக்காங்க நியூ ரெக்ரூட்டாக, வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர் அவர் இருக்கார் ஜோபர்கில். அப்புறம் டயான் கெலியாம் அவரை புதுசாக எடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷனில், ரைட் ஆம் பாஸ் பாலர் அவர், சவுத் ஆப்பிரிக்கா. அப்புறம் சாம் குக், அவர் நான் யாருன்னு கேட்பீங்க, யார் பார்த்து குக், அலஸ்டர் குக்கான்னு இல்லை, ஆனால் இங்கிலாந்து பிளேயர் தான், நிறைய கவுண்டியில் விளையாடிருக்காரு, வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், 25 வயசு போது ரைட் ஆம் பாஸ் பாலர், வெரி குட் பவுலர், டாலாக இருப்பார். ஸோ இவர் தான் இந்த 7 ஃபாஸ்ட் பாலர் 3 ஸ்பின்னர், டோட்டலில் பார்த்தா 19 மெம்பர் ஸ்குவாட் தான். இந்த 4 பேட்ஸ்மேன் 2 கீப்பர் 3 ஆல்ரவுண்டர் 10 பவுலர். எஸ், போன சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டீம் சொன்னால் 5 குரூப் மேட்ச் 2 ஃபேஸ் விளையாடணும் ஹோம் அண்ட் அவேன்னு. போன வாட்டி 10 மேட்ச்சில் 6 ஜெயிச்சாங்க, 3 தான் தோத்தாங்க, 1 நோ ரிசல்ட், 27 பாயிண்டில் செகண்ட் வந்தாங்க. பட் செமிஃபைனலில் தோத்துட்டாங்க. பாப்பா இந்த வாட்டி பயணம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டோர்னமெண்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாத விஷயம் தான் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட அப்டேட் அப்பப்போ வரும், எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். கீப் சப்போர்ட்டிங் அஸ். கிரிக்கெட் பொறுமை பார்த்த பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.